வணக்கம். இன்னைக்கு நாம மெரீன் என்ஜினியரிங்ல ரொம்பவே பேசிக்கான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஃபேஸ்னர்ஸ். பெரிய பெரிய கப்பல்கள் அதுல இருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கான மொத்த ரகசியமும் இந்த ஃபேஸ்னர்ஸ்குள்ள தான் இருக்கு. சரி வாங்க, இது என்னன்னு விலாவாரியா பார்க்கலாம். இந்த செஷன்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மெரைன் ஃபாஸ்டனர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறமா அதோட முக்கியமான வகைகளான த்ரெடட், பெர்மனன்ட், அப்புறம் டெம்பரரி ஃபாஸ்டனர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த நாலேஜை நம்ம எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். சரி, முதல்ல இந்த மரீன் ஃபாஸ்டனர்ஸ்னா அப்படி என்ன? சொல்லப்போனா கடல்ல மிதக்கிற இந்த பிரம்மாண்டமான கப்பல்களோட அன்சீன் ஹீரோஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஹீரோக்கள்னு இவங்கள சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபேஷனுங்கிறது 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற பாகங்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு சாதனம். அவ்வளோதான். கப்பலோட இன்ஜின் பாகங்கள்லேருந்து அதோட முழு கட்டமைப்பு வரைக்கும் நீங்க எங்க பார்த்தாலும் இந்த ஃபேஷனஸ் இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த ஃபாஸ்னர்ஸ் எல்லாத்தையுமே 2 முக்கிய வகைகளா பிரிக்க முடியும். நாம பார்க்க போற முழு விளக்கத்துக்குமே இந்த 2 பிரிவுகள் தான் பேஸ்மெண்ட். அதுல முதல் வகை த்ரெடட் ஃபாஸ்னர்ஸ். பேர்லே இருக்கு பாருங்க, த்ரெட், அதாவது திருகு மறைகள் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இத கழட்டவும் முடியும், திரும்ப மாட்டவும் முடியும். இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் த்ரெடட் ஃபாஸ்னர்ஸ், இதுல ஸ்பைரல் க்ரூவ்ஸ், அதாவது திருகு மறைகள் இருக்கு. இதனால இதை ஈஸியா கழட்டி மாட்டிடலாம். இன்னொரு பக்கம் நான் த்ரெடட் ஃபாஸ்னர்ஸ், இதுல அந்த மாதிரி மறைகள் எதுவுமே இருக்காது. இதுல சிலது பெர்மனண்டா இருக்கும், சிலது டெம்பரரியா இருக்கும். அப்போ இது 2க்கும் இருக்கிற ஒரே முக்கியமான வித்தியாசம் அந்த திருகு மறை தான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, நம்ம அடிக்கடி பார்க்குற போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ், அப்புறம் ஸ்க்ரூஸ், ஸ்டட்ஸ், இதெல்லாமே நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? சரி, இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேக்குறீங்களா? ரிமூவபிலிட்டி ஃபார் மெயின்டெனன்ஸ். அதாவது பராமரிப்பு வேலைகளுக்காக இது ஈஸியா கழட்ட முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஜின்லயோ இல்ல ஒரு பம்ப்லயோ ஏதோ ஒரு ரிப்பேர், அப்போ இந்த போல்ஸ் அண்ட் நட்ஸை கழட்டிட்டு அந்த பாகத்தை சரி செஞ்சுட்டு திரும்பவும் மாட்டிடியும். ஸோ எங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் தேவையோ அங்கெல்லாம் இது கண்டிப்பா இருக்கும். அடுத்து நான் த்ரெடட் வகையில முதல் டைப் பெர்மனன்ட் ஃபாஸ்னர்ஸ். இதோட பேர்லயே விஷயம் இருக்கு. பெர்மனன்ட், அதாவது நிரந்தரமா இருக்கிறதுக்காகவே இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதை வச்சு போடுற ஜாயிண்ட்ஸை பிரிக்கவே முடியாது. சொல்லப்போனா இந்த ஃபாஸ்னஸை நீங்க கழட்டணும்னு நினைச்சா அந்த ஜாயிண்ட்டையே உடைக்காம அதை கழட்ட முடியாது. ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டா அவ்வளோதான், அது நிரந்தரம். இதுக்கு முக்கிய உதாரணங்கள் ரிவெட்டிங், வெல்டிங், அப்புறம் பாண்டிங். ரிவெட்டிங்னா உலோக ஆணிகளை வச்சு 2 பிளேட்டுகளை இணைக்கிறது. வெல்டிங்னா அதிக வெப்பத்தை வச்சு 2 உலோக பாகங்களை ஒன்னோட ஒன்னு உருக்கி சேர்க்கிறது. பாண்டிங்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அடெசிவ்ஸ், அதாவது பசைகளை வச்சு ஒட்டுறது. இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, கப்பலோட வெளி உடம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பழம் தேவைப்படுற இடங்கள்ல. ஏன்னா இங்க உறுதிதான் முக்கியம். இந்த ஜாயிண்ட்ஸை திரும்ப பிரிக்க வேண்டிய அவசியமே வராது. ஓகே, இப்போ நான் த்ரெடட் வகையில கடைசி பிரிவுக்கு வந்துட்டோம், டெம்பரரி ஃபாஸ்னர்ஸ். இது நாம இப்போ பார்த்த பெர்மனன்ட் ஃபாஸ்னர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். இவை ரொம்ப சிம்பிளானவே, யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. அதிக வெயிட் இல்லாத, கப்பலோட கட்டமைப்புக்கு சம்பந்தமில்லாத இடங்கள்ல இத பயன்படுத்துவாங்க. டக்குன்னு திறக்கணும் மூடணுங்கிற மாதிரி இடங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு சில சூப்பரான உதாரணங்கள்னா வெல்க்ரோ, ஜிப்பர்ஸ், அப்புறம் பட்டன்ஸ். இதெல்லாம் திறக்கிறதும் மூடுறதும் எவ்வளோ ஈஸி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கப்பல்கள்ல இன்சுலேஷன் பிளாங்கெட்ஸ், அதாவது வெப்பத்தை தடுக்கிற போர்வைகள், சில எக்யூப்மெண்ட்டுக்கு போடுற கவர்ஸ், அப்புறம் அங்க வேலை செய்யறவங்களோட ட்ரெஸ்ல கூட இதை பார்க்கலாம். இங்கெல்லாம் பலம் தேவைப்படாது, ஆனா அடிக்கடி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் இங்க முக்கியம். சரி, நாம இப்போ வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதை எப்படி ஒரு இன்ஜினியரிங் கண்ணோட்டத்தோட பாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப நீட்டா சுருக்கமா சொல்லுது பாருங்க. த்ரெட்டட்னா கழட்ட முடியும், உதாரணத்துக்கு போல்ட்ஸ். பெர்மனன்ட் நான் த்ரெட்டட்னா கழட்டவே முடியாது, உதாரணத்துக்கு வெல்டிங். டெம்பரரி நான் த்ரெட்டட்னா டக்குன்னு திறக்கலாம் மூடலாம், உதாரணத்துக்கு ஜிப்பர்ஸ். இந்த 3 வகைகளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சிம்பிள். இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு தோணுதா? ஏன்னா கரெக்டான ஃபாஸ்னரை செலக்ட் பண்றதுதான் ஒரு சிஸ்டமோட பாதுகாப்பு, பலம், அப்புறம் நம்பகத்தன்மை எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. இது ஒரு மெரைன் என்ஜினியரோட வேலையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி.
அதனால இனிமே நீங்க எந்த ஒரு மிஷினை பார்த்தாலும் சரி இல்ல ஒரு கட்டடத்தை பார்த்தாலும் சரி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இங்க என்ன மாதிரியான ஃபேஸ்னர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஏன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இந்த ஒரு கேள்வி உங்க பிராக்டிக்கல் நாலேஜை நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு டெவலப் பண்ணும்.